தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு நான் அன்பாக கேட்டுக்கொள்வது, நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள். 45 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மனநிலையில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உணர்ந்து பார்த்தால் எனக்கு நன்றி உள்ளவராக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். உணரவில்லை என்று சொன்னால் இன்னும் அறியாமல் இருக்கிறது தான் அர்த்தம். 40 ஆண்டுகள் அப்பவே நான் எல்லாரையும் தேவேந்திரகுல வேளாளர் தான் அழைச்சேன். அது 40 வருஷம் கழிச்சு திரு நரேந்திர மோடி பிரதமர் அவர்களால் நமக்கு வழங்கப்பட்டது தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணை. இதே 40 வருஷம் முன்னால் நான் கேட்டேன். நான் எஸ்சியே கிடையாது, அப்பயே நான் சொன்னேன். அப்ப நீங்க அதுக்கு பதிலே சொல்லல. இப்பவும் நான் சொல்றேன், நான் நரேந்திரன், நீங்க தேவேந்திரன் என்று சொன்னாரோ அவரும் நம் சமுதாய சகோதரர் போன்றுதான். அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மோடி அவர்களால் மட்டும்தான் பட்டியல் வெளியேற்றம் தர முடியும் என்பதை தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் உணர வேண்டும். பட்ட கஷ்டங்களெல்லாம் நீங்கள் அறிவீங்களோ அறிய மாட்டீங்களோ, பெரியவர்கள்ட்ட கேட்டு பாருங்க. என்னுடைய பயணம், என்னுடைய பணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் எல்லா ஜாதி சமுதாய மக்களும் நம்மளை ஏற்றுக்கொண்டார்கள், நாமும் அவர்களை ஏற்றுக்கொண்டோம். மனமாற்றம், குணமாற்றம் எல்லாம் ஏற்பட்டு விட்டது. என்னால் எந்த ஜாதியும் சண்டை போட்டது கிடையாது. என்னால் யாரும் பாதிக்கப்பட்டதும் கிடையாது. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு நீங்க தான் அறிஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு தான் தெரியும். அதனால யோசிங்க, நமக்கு கிடைச்சிருக்க பிரதமர் மாதிரி இனிமேல் இன்னொரு பிரதமர் கிடைக்க போறது இல்லை. அவர் தான் பிரதமர் எப்பொழுதுமே. நமக்கு ஒரு நல்லது செய்யணும்னு சொன்னா அவர் மட்டும்தான் முடியும், வேற ஆளா முடியாது. ஆணித்தனமா சொல்றேன். சந்தர்ப்பத்துக்காக அரசியல் செய்கிறவங்க யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் 3 பேருமே தேவேந்திரகுல வேளாளர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யார் செய்வார், யார் செய்ய மாட்டார், மக்களுக்கு தொண்டு என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அரசாணை பெற்றது ஜான் பாண்டியன் என்பதை மறந்துடக்கூடாது. நான் தான் செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா 365 நாள், ஒரு வருஷத்துக்கு மேலாக கருப்பு சட்டை அணிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அண்ணன் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கூட பழகிட்டு இருக்கும்போது நான் கருப்பு சட்டையை போட்டு தான் அவரை போய் சந்திச்சேன். அதில் மூலம் தெரிஞ்சுக்கணும். அதனால என்னுடைய எண்ணம், மக்களுக்கு தேவை செய்ய வரைக்கும் நான் கருப்பு சட்டை கழட்ட மாட்டேன்னு சொல்லி நான் போராட்டத்தின் எதிரொலி அடிக்கடி டெல்லி சென்று பாரத பிரதமரை சந்திச்சது, அங்குள்ள அமைச்சர்களை சந்திச்சதெல்லாம் நான் தான், வேற யாரும் இல்லை. எல்லாம் சொல்றதெல்லாம் பொய். அரசாணை கிடைக்கப்பட்டது என்னால் என்பதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பட்டியல் வெளியேற்றம் கொண்டு வரதுக்கு என்னால் முடியும் என்று நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கு காரணம் பாரத பிரதமர் என்னோட நட்போடு இருக்கிறார். அதுதான் முக்கிய காரணம். இது சிந்திச்சு பாருங்க. தேவேந்திரகுலால் 3 பேர் இருக்காங்க, 3 பேர் தேவேந்திரன் தான் நீங்க நினைக்கலாம். என்னை வைத்து தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவரை வைத்து நான் சொல்லவில்லை. ஜான் பாண்டியன் என்பவர் இந்த தோன்றிய பிறகுதான் தேவேந்திரகுல வேளாளர் என்பது மக்களுக்கு புரிந்தது. வெளிப்படையாக மற்றவர்கள் தெரிந்து கொண்டார்கள். உலகம் முழுவதும் பறைசாற்றப்பட்டது. மானிடவியல் ஆராய்ச்சி பண்ணினதே என்ன வச்சுதான். 1986 தேவேந்திரகுல வேளாளருடைய வாக்கு வேணும்னு சொன்ன உடனே இடைத்தேர்தல் ஆரம்பி அவர்களை ஜெயிக்க வைப்பதற்காக முதல்ல என்ன செஞ்சது கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக. அவர் தான் முதல்ல என்ன சந்திச்சாரு, முன்னாள் முதல்வர். அப்பவே முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன நேரடியாக சந்திச்சார். நீ இந்த திருப்பி எங்களுக்கு ஆதரவு கொடுத்தியாகன்னு சொல்லி ஒரு தேவேந்திரகுல வேளாளர்களை எல்லா முதலமைச்சரும் தேடி பார்த்து ஒரு சமுதாய ரீதியில என்ன பார்க்கறாங்கன்னு சொன்னா எந்த முதலமைச்சரும் வரலாறுலே கிடையாது. என்னத்தான் சந்திச்சாங்க. இப்ப இருக்கிற தலைவர்கள்லாம் இத்தனை முதலமைச்சரோட அதுக்கப்புறம் நெருங்கி இருக்கலாமே தவிர புரட்சி தலைவர் எம்ஜிஆரே என்ன பார்த்துருக்காருன்னா அப்ப என்னுடைய பணி எப்படி இருந்திருக்கும், உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும், நீங்க எப்படி என்னால் வளர்ந்துருப்பீங்க அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. பட்டியல் வெளியேற்றம் என்ன தவிர உங்களுக்கு வேற யாராலும் வாங்கி கொடுக்க முடியாது, என்னால் மட்டுமே முடியும். இதை நீ தற்பெருமையா நான் சொல்ல நினைச்சுக்கிட்டாலும் சரிதான். எனக்கு அந்த ஆதங்கம் இருக்கிறது. ஏன்னா ஆரம்ப காலங்களில் கஷ்டப்பட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோ. நான் ஃபீல்டுல இருந்து வேலை செய்யும் போது நேரப்பா 3/4 பிறந்திருக்கவே மாட்டீங்க. பெரிய ஆளுகளுக்கு தான் தெரியும். அவங்க உங்கள்கிட்ட சொல்லாம போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படி பல உட்பிரிவுகளை உள்ளடக்கி திரு நரேந்திர மோடி பாரதமோட சந்திச்சு இன்னைக்கு யாரெல்லாமோ நான் நீலாம் சொல்லலாம். வேணா நீங்க பாரத பிரதமரை முடிஞ்சா நீங்க எல்லாம் கேட்டு பாருங்க. என்னால் கொடுக்கப்பட்டதுதான், வழங்கப்பட்டதுதான் அரசாணை. அதுபோன்று பட்டியல் என வெளியேற்றம் என்பதை என்னால் மட்டுமே முடியும். இந்த பாராளுமன்றத்தில் நான் வெற்றி பெறதுக்கு உங்களுடைய கையில இருக்கு. வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறவிட்டாலும் என்னுடைய பணி சிறக்கும். நான் தொடர்ந்து இதை தான் பண்ணுவேன். ஆனால் வெற்றி பெற வைத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு என்ன தவிர வேற யாரும் உங்களுக்கு செய்ய போறதில்லை. நிறைய தலைவர்கள் தோன்றினாலும் இதற்காக பாடுபடுகிற தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு. இதை தற்பெருமையாக நான் சொல்லல, என்னால் முடியும். என்னுடைய எண்ணமும் அதுதான். அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு சாதனையாக கருதுவதை விட மக்களுக்கு நான் நினைத்ததை சாதித்து விட்டேன்னு நிம்மதியோட நான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல உங்களுக்கு விருப்பம். வெற்றி பெற வைப்பவர்களோ இல்ல ஓட்டு போடுவீங்களோ போட மாட்டீங்களோ அது உங்கள் கையில இருக்கு. ஓட்டு போட வைத்தாலும் சரி, நீங்க ஓட்டு போடவில்லைன்னு சரி, என் பணி கண்டிப்பா நடக்கும். மாண்புமிகு நரேந்திர மோடி அவரிடம் சென்று பட்டியல் வெளியேற்றத்தை முழுமையாக
எடுத்து கொடுப்பேன் என்று நம்பிக்கையோட சொல்கிறேன். இடைச்சல்களை பற்றி நான் கவலைப்படுவதே கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் சர்ச்சைகளை கொண்டு போது நான் செய்வேன், நீ சொல்ல சொன்னால் இதுவரைக்கும் யாருமே செய்ய